இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டமாக. நான் ரீசன்ட் டைமில் கேள்விப்பட்டு வர விஷயம், பட் இந்த விஷயம் இப்போ நான் கேள்விப்படல. ஒரு 5-6 வருஷமாகவே கேள்விப்படுறேன். என்னோட ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னோடய ஃப்ரெண்டோட மாமியார் வீட்டு சைடாக இருக்கட்டும், அந்த மாதிரி நான் நிறையாவே கேள்விப்படுறேன். என்ன அப்படின்னா, தாய்மார்கள் வந்து பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த உங்கள் வீட்டில் இது உண்மையாக இருந்தால் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக பகிருங்க. அவங்களுக்கு நம்ம பண்ணுறது தப்பு அப்படிங்கிற விஷயம் புரியட்டும். என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கன்னா, மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. மகனுங்க 10 வருஷம் கடந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அங்கே இருந்து பணத்தெல்லாம் அனுப்பி தன்னுடைய சகோதரிகளுக்கு நல்ல முறையில் திருமணம் பண்ணி வச்சு வீடு வாசலை கட்டி அப்பாடா நம்ம திருமணத்துக்கு தயாராகிட்டோன்னு வர்ற சமயத்தில் அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு 7 பேர் கதை கேட்டுட்டேங்க நான். நெஜம், இது கதை இல்லை, நெஜம். 7 பேர்கிட்ட இருந்து இந்த விஷயத்த நான் கேட்டுட்டேன். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு எல்லாமே நாங்கள் பண்ணி வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வீடு வந்து என்னுடைய தகப்பனார் பேரில் இருக்குது. நல்ல விஷயம், தகப்பனார் பேரில் இருக்கட்டும். ஆனால் அதை அப்படியே தூக்கி என்னுடைய சகோதரருக்கோ அதாவது ஊர்லேருந்து சம்பாதிக்கிற பையன் மேலே வந்து பெருசாக பிடிப்பு இல்லையாம். வீட்டில் இருக்கிற பையன் மேலே பிடிப்பு இருக்குதாம், பிள்ளைகள் மேலே பிடிப்பு இருக்குதாம். ஸோ அதனால் அந்த வீட்டை வந்து தம்பிகளுக்கோ இல்லைன்னா தங்கச்சிகளுக்கோ எழுதி கொடுத்துட்றாங்க. சம்பாதிச்சு எங்களுக்கு எழுதி தரல. ஏன்னா நீ சம்பாதிச்சுக்குவாப்பா, நீ போய் உனக்கு திறமை இருக்குது, நீ சம்பாதிச்சுப்ப. ஆனால் அவங்க அப்படி கிடையாதேப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அந்த பிள்ளைகளுடைய ரத்தத்தையும் அந்த ரத்தத்தை அவங்களுடைய வாழ்நாள் உழைப்பை சுரண்டி அப்படியே அவங்களோட சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்துட்றாங்க. எந்த விதத்தில் நியாயம்? தாய் தந்தை தகப்பன் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய சொத்துக்களில் பிள்ளைகளுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்தந்த வீட்டு பிள்ளைகள் சம்பாதிக்கிறதுங்கிறத அந்த அண்ணனோ இல்லை தம்பியோ அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்தா ஓகே. அவங்களுடைய உழைப்பிலேருந்து அவங்க கொடுக்குறாங்க, ரொம்ப மனமும் வந்து சந்தோஷமாக கொடுக்குறாங்கன்னா ஓகே. ஆனால் அது அவங்கக்கிட்ட இருந்து பறிச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். அப்படி நான் இப்போ லாஸ்ட்டாக பார்த்த சகோதரி வரைக்கும் புலம்புனாங்க. இந்த மாதிரி என்னுடைய கணவர் வந்து 15 வருடங்களுக்கு மேலே கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்நாள் உழைப்பை எல்லாத்தையும் கொட்டி கொடுத்து இங்கே எல்லா விஷயங்களும் பண்ணாங்கம்மா. ஆனால் வந்து பார்த்தா எதுவுமே அவருக்கானதா இல்லை. அந்த உழைப்பை தவிர, அந்த உடல் வலியை தவிர, அந்த மன வேதனையை தவிர அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, எனக்குன்னு ஒரு காதல் இருக்கணும். அந்த காதல் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும்னா, நான் அடித்து துரத்தினாலும் என்கிட்ட வரணும், நான் சண்டை போட்டாலும் என்கிட்ட வரணும், நான் நீ எனக்கு வேணான்னு சொன்னாலும் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த காதல் உண்மையாக யார்கிட்ட கிடைக்கும் தெரியுமா? நம்ம குழந்தைகள்கிட்ட கிடைக்கும். நீங்கள் அடித்து துரத்தி பாருங்கள், அந்த குழந்தைங்க உங்ககிட்ட தான் வந்து நிற்கும். நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, நீங்கள் அடிக்கிறீங்க, துரத்துறீங்க, போங்கிறீங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு நீங்கள் என்ன வேணால் சொல்லி பாருங்கள், அந்த குழந்தைங்க உங்ககிட்ட தான் வந்து நிற்கும். அந்த குழந்தையுடைய மொத்த உலகமே நீங்கள் தான். அந்த குழந்தை எத்தனை வயசானாலும் உங்களுக்கு தான் குழந்தை இது. இப்போவும் தாய்னா அழுகிறக்கூடிய குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த குழந்தைங்கள கஷ்டப்படுத்தி பார்க்காதீங்க. இப்போது எங்கள் அம்மாவுக்கும் நான் குழந்தை தானா? எனக்கு எத்தனை வயசானாலும் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா நான் ஹயாத்தாக இருப்பேனான்னு கூட தெரில, நீ இல்லைனா அந்த உலகத்தை எனக்கு யோசிக்க முடியுமான்னு கூட தெரிலம்பாங்க. நான் இவ்வளோ பெரிய பொண்ணானதுக்கப்புறமும் எங்கள் வீட்டில் அப்படி சொல்கிறாங்க. அப்படி எல்லா தாய்க்குமே எல்லா குழந்தையும் எல்லா வயசுலேயும் குழந்தை தான். ஏன் ஒரு பிள்ளைகிட்டையும் பாரபட்சம் காட்டுறீங்க? உழைக்கிற குழந்தை, உங்களுக்காக ஓடுற குழந்தை, அந்த குழந்தைய ஏன் கஷ்டப்படுத்தி பார்க்குறீங்க? அதெல்லாம் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. உண்மையான காதல் உங்களுக்கு தரக்கூடிய குழந்தை. எந்த தாய் அப்படி ஒரு குழந்தைய கஷ்டப்படுத்தி பார்க்குறாங்களோ அந்த பிள்ளைகள் இப்போ வரைக்கும் தாயை விடாமல் அந்த பிள்ளைங்க தான் தாயை பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் பார்த்த அந்த அத்தனை வீட்லேயும் நான் பார்த்துட்டேன். அவங்க சொத்தை எடுத்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ அந்த தாய் தகப்பனை பார்த்துக்கிறது இல்லை. தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயம் இந்த தாய்மார்களுக்கு உரைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். பிள்ளைகளை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. எத்தனை வயசானாலும் அது குழந்தைங்க தான். உங்களை தேடிய எத்தனை வயசானாலும் அந்த பிள்ளைகளுக்கு பல்லே போனாலும் உங்ககிட்ட தான் அம்மானு ஓடி வந்து நிற்கும். எப்பவும் நடுவில் சொல்லலாம், நீங்கள் மருமக வந்திருக்கா, மாறி இருக்கா, வச்சுட்டான் அவன் அப்படின்னு. ஆனாலும் பாசம்ங்கிறது என்றைக்கும் மாறாது. தாய்ங்கிற வார்த்தை என்றைக்கும் மாறாது. ஸோ தயவு செஞ்சு பிள்ளைகளை அப்படி வேதனைப்படுத்தி பார்க்காதீங்க. பிள்ளைகிட்ட சரிசமமாக நடந்துக்கோங்க. உழைக்கிற குழந்தைங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி தான் கொடுக்கணுமே தவிர அந்த குழந்தைய இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்காதீங்க ப்ளீஸ். இது உங்கள் வீடுகள்லேயும் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக இதை பிறருக்கு பகிருங்க. மற்றவங்களுக்கும் இதை கண்டிப்பாக பகிருங்க.